கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடு நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளேன். தேவனர்லி அப்பம் பிரேயர் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தினம்தோறும் புதிய நாளுக்காக பரிசுத்த வேதாந்திலிருந்து ஒரு வாக்கு தத்தங்களை தேவனுடைய நாம மகிமைக்கு என்று நாம் தியானித்து புதிய நாளுக்காக நாம் ஜெபிக்கிறோம். ஆதியாகமம் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே கர்த்தர் நோவாவை நோக்கி, நீயும் உன் வீட்டார் அனைவரும் பேழைக்குள் பிரவேசியுங்கள், இந்த சந்ததியில் உன்னை எனக்கு முன்பாக நீதிமானாக கண்டேன். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, புதிய ஏற்பாட்டிலே அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே பரிசுத்த ஆவியானவர் வரும்போது சாட்சி உள்ள ஒரு வாழ்க்கை. ஆவிக்குரிய வாழ்க்கையிலே பல சூழ்நிலையிலே நமக்கு பல போராட்டங்கள். பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமரியாவிலும் பூமியின் கடைசி வரியந்தமும் எனக்கு சாட்சிகளா இருப்பீர்கள் என்றார். இந்த கடைசி காலத்திலே நம்ம வாழ்ற வாழ்க்கை பரலோகத்தில் தேவன் பார்த்துட்டு இருப்பார். அநேக சூழ்நிலை எல்லாரும் வெளியில போயிட்டு வரோம். 24 மணி நேரம் வாழ்க்கை தேவன் பார்ப்பார். நோவாவை குறித்து தேவனே சாட்சி கொடுக்கிறார். இந்த சந்ததியில் உன்னை எனக்கு முன்பாக நீதிமானாக கண்டேன். நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களிலே கிருபை கிடைத்தது என்று எழுதப்பட்டிருக்கு. நோவாவின் வம்ச வரலாறிலே நோவா தன் காலத்திலே இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமா இருந்தான். நோவா தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான் என்று எழுதப்பட்டிருக்கு. கடைசி காலம், கடைசி நேரத்திலே வாழ்ந்துட்டு இருக்கிறோம். சுவாசம் உள்ள மனுஷனை நம்புவதை விட்டுவிடுங்கள் என்று வேதம் சொல்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகள் தேவனை சார்ந்து வாழ்ந்தால் நம்ம நித்திய ஜீவனுக்குள்ள கண்டிப்பாக போக முடியும். இந்த கடைசி காலத்திலே நம்ம என்ன செய்யறோம், எப்படி இருக்கிறோம், பரலோகம் கவனிச்சுட்டு இருக்கு. ஆவிக்குரிய வாழ்க்கையிலே அனுதினமும் வளர்ச்சி இருக்கணும். கர்த்தர் நோவாவை நோக்கி, நீயும் உன் வீட்டார் அனைவரும் பேழைக்குள் பிரவேசியுங்கள் என்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த அளவுக்கு தேவனோடு சஞ்சரிக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை, தேவனோடு நடக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை. இந்த புதிய நாளிலும் நம்ம தேவனோடு நடக்கக்கூடிய ஒரு பிள்ளைகளாக காணப்படும். ஆவிக்குரிய வாழ்க்கையில, அனுதின வாழ்க்கையில் கொஞ்சம் நம்ம ஆராய்ந்து பார்க்கணும். நீயும் உன் வீட்டார் அனைவரும் பேழைக்குள் பிரவேசியுங்கள். நம்ம எல்லாரும் பரலோகத்துக்குள்ள போகணும். இந்த சந்ததியில் உன்னை எனக்கு முன்பாக நீதிமானாக கண்டேன். தேவன் பார்த்துதான் செலக்ட் பண்ணுவார். சில குடும்பத்திலே 24 மணி நேரம் கர்த்தரை விட்டு தள்ளி போற 1000 காரியங்கள். அதெல்லாம் வேண்டாம். தேவன் பார்த்துட்டு இருக்கிறாரு. நான் உண்மையா வாழ்வேன், நான் ஒரு பிரியமானபடி வாழ்வேன் அப்படின்னு சொல்லி அர்ப்பணிச்சாச்சுனாலே நம்ம குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கும். இந்த சந்ததியில் உன்னை எனக்கு முன்பாக நீதிமானாக கண்டேன். தேவன் நம்மை குறித்து சாட்சி கொடுக்கணும். புதிய ஏற்பாட்டிலே அப்போஸ்தலர் 1:8 பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமரியாவிலும் பூமியின் கடைசி வரையும் எனக்கு சாட்சிகளா இருப்பீர்கள். சாட்சி உள்ள ஒரு வாழ்க்கை வாழணும் அப்படின்னா பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்டு, பரிசுத்த ஆவியானவர் வரும்போது பலன் அடைந்து, நமக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் வரும்போது பலன் இருக்கும். அதே நேரத்தில் பூமியின் கடைசி வரையும் சாட்சி உள்ள ஒரு வாழ்க்கை வாழ முடியும். இன்னைக்குள்ள வாக்குத்தத்தம் என்ன அப்படின்னா, இந்த சந்ததியில் உன்னை எனக்கு முன்பாக நீதிமானாக கண்டேன். ஹல்லேலூயா. புதிய நாளுக்கு ஜெபிப்போமா? கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம்.
அன்பின் கர்த்தாவே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் சொல்கிறோம்ப்பா. இந்த நாளை காண செய்த கிருபைக்கு 1000 மடங்கு மக்கள் நன்றி செலுத்தினோம். இந்த சந்ததியில் உன்னை எனக்கு முன்பாக நீதிமானாக கண்டேன் என்று சொன்னீங்கப்பா. நீயும் உன் வீட்டார் அனைவரும் பேழைக்குள் பிரவேசிங்கள் என்று சொன்னீங்கப்பா. அப்பா பரிசுத்தவர்களே எங்களை நிரப்புங்கப்பா, எங்களை நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா. சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ கிருபை தாங்கப்பா, கிருபை தாங்கப்பா, கிருபை தாங்கப்பா, கிருபை தாங்கப்பா. யாரெல்லாம் தங்களை தாழ்த்தணும் எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் பரிபூர்ணமா ஆசீர்வதிங்க. இந்த நாளிலும் உமக்கு பிரியமானபடி வரணும். தேவனோட வார்த்தை கீழ்ப்படிந்து வரணும், சத்தியத்தில் நடக்கணும். கிருபை தாங்கப்பா. தேவையில்லாம எண்ணங்கள், சிந்தனைகள், இச்சை எந்த ஒரு காரியமும் பிள்ளைகளை தொடரக்கூடாது. வேலை அடைங்கப்பா. யாரெல்லாம் அர்ப்பணிக்கிறாங்களோ உங்களோட வாழ்க்கையில குறைகள், குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து பரிசுத்தத்தினால் நிரப்பி உங்களோட ரத்தத்தினால கழுவி சுத்திகரித்து உங்க கிருபையினால் நிரப்பி ஆசீர்வதி. ஆவிக்குரிய 9 கனிகளினாலும் ஆவிக்குரிய 9 வரனாலும் உங்க பிள்ளைகளை நிரப்புங்க. யாரெல்லாம் எந்தெந்த நாட்டுக்குள்ள இணைந்திருக்காங்களோ எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. பலவீனங்களை திறந்து ஆசீர்வதிங்க, பண்டகசாலை திறந்து ஆசீர்வதிங்க. இரவு போல வேதத்தை தியானிக்க கிருபை தாங்க. ரட்சிக்கப்பட்ட அனுபவத்துக்குள்ள அப்பா நடக்கணும். கிருபை தாங்கப்பா, கிருபை தாங்கப்பா. ஜெப அபிஷேகம் தாங்கப்பா. சத்துருக்களை மேற்கொள்ள அபிஷேகம் நிரப்புங்கப்பா. புது எண்ணெயால் அபிஷேகம் மட்டும் உங்க வல்லமையெல்லாம் நிரப்புங்கப்பா. உங்க கிருபையெல்லாம் நிரப்புங்கப்பா. நன்மை செய்யற பிள்ளைகளா மாறணும், நற்கிரை செய்யற பிள்ளைகளா மாறணும், அன்புக்குரிய ஜனமும் மாறணும். கிருபை தாங்கப்பா. கர்த்தர் பொறுப்படுத்துங்க. குறைகள், குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து அப்பா 24 மணி எங்களை ஆசீர்வதிங்கப்பா. எங்க கூட நீங்க தங்கிருங்கப்பா. இந்த சந்ததியில் உன்னை எனக்கு முன்பாக நீதிமானா கண்டேன் என்று சொன்னீங்கப்பா. உங்களுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நாங்க நடக்கணும்ப்பா. கிருபை தாங்கப்பா. நீயும் உன் வீட்டாரும் அனைவரும் பேழைக்குள் பிரவேசிங்க. அந்த அனுபவத்துக்குள்ள நாங்க வரணும்ப்பா. அந்த கிருபை எங்களுக்கு வேணும்ப்பா. ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினால கழுவப்பட்ட பிள்ளைகளா இருக்கணும்ப்பா. ஆட்டுக்குட்டியான ஜீவபுஸ்தகத்தில் எழுதப்பட்ட பிள்ளைகளா இருக்கணும்ப்பா. கிருபை தாங்கப்பா. கர்த்தர் பொறுப்படுத்துங்க. உங்க நாம மகிமைப்படட்டும். இந்த நாள் முழுவதும் உங்க பிள்ளைகளோட கரத்தை நீங்க பிடித்து கொள்ளுங்க. துதி கன மகிமை எல்லாம் ஒவ்வொருவருக்கே செலுத்திடும். இயேசு கிறிஸ்துவின் பிதாவே, ஆமென். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. கர்த்தர் தாமே உங்களை, உங்கள் குடும்பத்தில் சகல காரியத்தையும் சம்பூர்ணமா திருப்தியாக கர்த்தர் கொடுத்து பரிபூர்ணமாக ஆசீர்வதிப்பாராக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்தருடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுது சதா காலங்களிலும் நம்மளோடு கொடுப்பதாக. God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.